பிக்கல்ஸ் ப்ரோ நிக்கில் சார் கூட சொன்னார் என்னன்னா ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே தெரியும், என் செட்டில் வேலை பார்த்த எல்லாருக்குமே தெரியும், நான் ஸ்பாட்டில் ஹீரோயின் கிட்ட பேசுறதே கிடையாது. என் ப்ரொடியூசர் ஏன்னா அவங்க பேசுகிற ஹிந்தி எனக்கு புரியாது, தெரியாது. நான் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாது. இதுக்காகவே பர்சனலாக வந்து எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. ஏதாவது ஒன்றா போய் நான் சொல்லுவேன், நான் கிளியர்னா முடிஞ்சிச்சு இல்லை. அப்புறம் வந்து சொல்லணும்னா முக்கியமாக இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னோம்னா, அந்தரன் என்னன்னா ஒரு ஹண்டர்னா என்னன்னா மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா நம்ம பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயம் இருக்கும், நம்ம அன்றாட கடந்து போகிற சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து என்னன்னா ஒரு விளைவுகளை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதோட சீரியஸ்னஸை உணர்வோம். அப்படி ஒரு லைன் தான் வந்து இந்த அந்தரன். அது இப்போ சொல்ல முடியாது, படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அப்புறம் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் ஒரு கேஸை வச்சு தான் இந்த படம். இப்போ வரைக்குமே அந்த பர்சனை பற்றி நான் சொன்னேன்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். என் ப்ரொடியூசர்கிட்டையும் சொன்னது கிடையாது, ஹீரோக்கிட்டையும் சொன்னது கிடையாது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி ஏன்னா ஒரு விஷயமா பேசலாம். கண்டிப்பாக இது ஒரு வழக்கமான படமாக இருக்காது அப்படின்றத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு போர்த்தொழில் மாதிரியோ இல்லை ராட்சசன் மாதிரியோ தெகிரி மாதிரியோ ஒரு படம் பார்க்கும்போது அதில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் எண்டில். அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இந்த படமும் இருக்கும். அது ஏதோ இப்போ மேடையில் பேசணுன்றதுக்காக இல்லை, நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. இல்லை அந்த பையன் நீங்கள் சொன்னால் அது இருக்குது இந்த படத்தில் அப்படின்ட்டு. அதை தயவுசெய்து யாரும் ஸ்பாய்லர் பண்ணிட வேணாம். இன்னமும் வந்து இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது சொன்னால் இதில் வந்து வெறும் கேட்டாங்க, இது என்ன ரொமான்டிக்காக இருக்குது, நீங்கள் வந்து த்ரில்லர் படம் வர சொல்லிட்டீங்க, ரொமான்டிக்காக இருக்குது அப்படின்னாரு. இந்த படம் கதை வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் தான், மெயின் வந்து த்ரில்லரு. பட் அப்போ எதுக்கு ரொமான்டிக் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். ஆனால் ரொமான்டிக் வந்து இந்த கதையில் ஒரு நீடடாக இருக்கும், ஒரு ட்ராமா. அது கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே அதுக்கு புரியும், ஏன் இந்த கதையில் வந்து இத்தனை லவ் சாங் இருக்குது, எதுக்கு இவ்வளோ ட்ராமாட்டிக்கான சீன் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக புரியும். அதை தாண்டி இப்போ வேறு எதுவும் ஸ்பாய்லர் பண்ண முடியாது. முக்கியமாக இப்போ நான் வந்து எங்கள் காஸ்டிங் டீமுக்கு வரேன். பிரஜினண்ணா, தேங்க்யூ பிரஜினண்ணா. நம்ம ட்ராவல் கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு. அது என்னன்னா அவரோட இந்த கதை மேலே அவர் வச்ச நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவர் நிறைய படம் கமிட் பண்ணியிருப்பாரு. ஆனால் நான் பேசிட்டேன், ப்ரொடியூசர் ரெடியாக இருக்கேன்னா பண்ணிடலான்னா அப்போ சொல்லுங்கள் நம்ம இதை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு இந்த கதை மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்காக வந்து நான் இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் ஷூட்டிங் வந்து நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி என்னன்னா அவருக்கு படத்தில் ரொம்ப லீட் ஆர்டிஸ்ட்ன்றதால எல்லாம் நிறைய சீன் இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு 4 சீன் ஷூட் பண்ணுற 4 சீன்லேயும் அவர் இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லுவேன், நான் 2 கால் ஷீட்டாக போயிடலாண்ணா அப்படின்னு. ஓகே அப்படின்னுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1.5 கால் ஷீட் இருக்கும். நாங்கள் வந்து இந்த டெக்னீஷியன் ஓடுற மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஓடுறது வந்து நான் பிரஜினா கிட்ட தான் பார்த்தேன். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்தரனுக்கு அப்புறம் அந்தரனுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு இது வந்து இந்த படத்தில் இருக்கும். அதை எல்லாரும் நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ பிரஜினா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோட மென்டன் கூட சொல்லலாம், அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து நான் இந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இந்த கதை படம் பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும் போது அவர் எனக்கு அந்த கதையில நிறைய சஜஷன் சொல்லிட்டு என்ன பண்ணான்னா ஒரு ப்ரொடக்ஷனும் ரெஃபர் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நிறைய காஸ்டிங்கை வந்து அவர் ரெஃபர் பண்ணார். அவர் தான் வந்து சிவகுமார் சார். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். இன்னைக்கு அவர் நான் சொன்னேன், சார் வாங்க சார் இந்த மாதிரி இன்னைக்கு தான் ஒரு உடனே வந்தார். அது வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இவானா மேம் வந்து என்னன்னா எனக்கு உண்மையே சொன்ன, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவங்கக்கிட்ட என்னால் கம்யூனிகேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னன்னா லாங்குவேஜ் தான் ஓரளவுக்கு நான் பேசுகிற இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக சொன்னால் காமெடிக்கு அதெல்லாம் சொல்ல சீரியஸாகவே சொன்னால் அவங்களுக்கு கன்வே பண்ண முடியாது. இப்போ ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவங்க ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. பட் என்னன்னா அவங்க பைலட்டை நான் கேட்கவே மாட்டேன். அவங்க டேக் முடிஞ்சதுக்கப்புறம் பைலட்டை கேட்க முடியாது. பைலட்டை கேட்டால் எனக்கு சிரிப்பு வந்துடும், அந்த மாதிரி இருக்கும் ஒரு அளவு சில இடத்துல வந்து. ஆனால் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது பார்க்கும்போது என்ன டைலாக்கோ அதை வந்து நான் வந்து அந்த ஷார்ட்டில் என்னால் ரியலைஸ் பண்ண முடியும். அதாவது ஃபேஸ் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷனில் இருக்கும், பைலட் ஒரு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க இந்த கதைக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிட்டு அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது இல்லை 2 வேரியேஷன் கேரக்டர் இருக்கும். ஒன்று வந்து ஒரு சேடாக ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த சாங்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சாங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, இன்னொரு சாங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக இருப்பாங்க. இது ரெண்டுமே ஒரு கதையோட நீடட் தான். அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு
கண்டிப்பாக வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அதிரன்லாம் முதல் நாள் ஷூட் போகும்போதெல்லாம் சின்ன பயம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் டே பை டே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அதிரனோட பர்ஃபார்மன்ஸ். அந்த போர்ஷனே அவ்வளோ நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ அதிரன். டேய் சும்மாறா, ஏன்டா? ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்ன எடுத்துட்டாங்க உள்ள. பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போகணும், என்னைக்கு ஒரு இடத்த பிடிக்கணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் தரவான குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். நீ கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் நேரம் கரெக்டாக இருக்கணும், ப்ரொடியூசர் டைமும் கரெக்டாக இருக்கு. கடகராசி இல்லை, நான் கடகராசிங்க. கடகராசி ஆஜயோகம். நிக்கில் சார் கடகராசி, நாங்கள் எல்லாமே கடகராசி. இல்லை நிஜமாக கடகராசி தான். நிறைய பேர் ஆரம்பிச்சோம் கடகராசியில். எனக்கு மீனம் ராம்ஜி சுவாமிக்கு பேர் ஏற போகுதுடா. ஓகே, மெயினா வந்து ரொம்ப நெருங்கிய தம்பி இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. எஃப்ஜே ஆனா பெங்களூர் ஷூட்டிங் இருக்கானா? வந்துடுறேன் 4 மணிக்கு போயிட்டேன், இறங்கி வந்துடுறேன். இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். கன்னிராசி கண்டு. ஓகே, அதனால பாவம் இடையில வந்துருவாங்க. ஸோ மீண்டும் உங்களை வந்து ஆடியோல வந்து சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ண